A very good morning, dear all. So today we are going to see an interesting topic handled by Ms. Harini about reading and reviewing articles, where reading an article plays a vital role in the development of communication. So we will see how this can be done in the future sessions. Good morning to all. நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீடிங் அண்ட் ரிவ்யூவிங் ஆர்டிக்கல். ரிவ்யூவிங் ஆர்டிக்கல் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கலை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது தான் ரிவ்யூ ஆர்டிக்கல். ரிவ்யூ ஆர்டிக்கல் எப்படிலாம் பாப்புலாரிட்டி ஆனிச்சுன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஷனர், பீப்புள் சேஞ்சிங் ரிசர்ச் ஏரியாஸ், அதர்ஸ். ஹை சிட்டேஷன் ரேட்ஸ் ஆஃப் சம் ரிவ்யூ ஆர்டிக்கல் அண்டு ரிவ்யூ ஜேர்னல். ரிவ்யூ ஆர்டிக்கல் நிறைய பேர் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுவாங்க. அவங்க இதில் ரிவ்யூ ஆர்டிக்கல் சிலர் எப்படியெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறத பார்த்து கூட ரிவ்யூ பண்ணி சிலர் ஆர்டிக்கலை எழுதுவாங்க. ஜேர்னலும் அது மாதிரி தான். ப்ரிப்பேரிங் டு ரீட் ஆர்டிக்கல், எப்படிலாம் நம்ம ஆர்டிக்கலை ரீட் பண்ணுங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஜேர்னல் பப்ளிஷ்டு. ஃபஸ்ட்டு ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கன்சல்ட் த ஜேர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆத்தர். ஜேர்னல் ஆத்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு எப்படிலாம் அதை படிக்கணும். ஸோ அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதை பொறுத்து நம்ம அந்த ஆர்டிக்கல் படிக்கணும். லுக் அட் ரிவ்யூ ஆர்டிக்கல் இன் திஸ் ஜேர்னல். ரிவ்யூ ஆர்டிக்கல் அதுக்கான கமெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்கிறது பார்த்து நம்ம அந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணணும். செக் பிஃபோர் ஹேண்ட் வெதர் த எடிட்டர் மேட் பி இன்ட்ரெஸ்டட். எடிட்டர் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காராங்கிறது பார்த்துட்டு நம்ம ரீட் பண்ணணும். கேர்ஃபுல்லி டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் ரிவ்யூ ஆர்டிக்கல். நம்ம ரிவ்யூ ஆர்டிக்கல் படிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்கோப்பையும் நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் ரிவ்யூவிங் அன் ஆர்டிக்கல். இதில் மொத்தம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கீம் த்ரூ தி பேப்பர், கெட் ஓவர் அன் overview of the sections, headings, figures and tables to understand the structure and flow of the paper. Next, read the abstract, summarize the main purpose, methods, results and conclusions of the study. நம்ம ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்போ அதோட மெயின் பர்பஸ் அண்ட் மெத்தட்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே சம்மரைஸ் பண்ணி படிக்கணும். Then read the introduction, understand the background, motivation and objectives of the research. First அந்த ஆர்டிக்கலோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். Then review the methodology, pay attention to how the study was conducted, including the research design, data collection methods and any statistical analysis used. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் படிக்கிறப்போ அது எந்த மெத்தடில் எழுதியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அதோட மெத்தடாலஜி என்னன்னு நம்ம பார்க்கணும். And fifth one, examine the results. Look at the findings presented in the table, figures and text. Evaluate how well the results support the research, questions or hypotheses. And sixth one, check the discussion. Analyze how the author interpret their results, discuss implications and relate them to existing literature. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவர் என்னென்ன ரிசல்ட்ஸ் அந்த ஆர்டிக்கல் பற்றி கொடுத்துருக்காரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் படிக்கிறப்ப. அண்ட் ஆக்சஸ் த கன்க்ளூஷன்ஸ், டிட்டர்மைன் த மெயின் டேக்அவேஸ் ஆஃப் த ஸ்டடி அண்ட் எவாலுவேட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் வரப்போ அதோட மெயின், அந்த ஆர்டிக்கலோட மெயின் கன்க்ளூஷன் என்ன, அதோட டேக்அவே என்னன்னு அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். And then consider the limitation. Reflect on any potential weakness or limitation of the study that should be addressed. நம்ம படிக்கிறப்ப நமக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் பற்றி. ஸோ அதையும் நம்ம வேணும்னா அதை ஓவர் ரிவ்யூ பண்ணி கூட போடலாம். ஸோ அதுதான் consider the limitations. Then think about the question or points for discussion. Identify the areas where you have questions or area of interest that would stimulate discussion through the presentation. நம்ம ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்ப சில கொஷின்ஸ் நமக்கு தோணும் அண்ட் நம்ம பாயிண்ட்ஸ் சிலது டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிஸ்கஷன் அண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். And summarize your review. Write down your thoughts, highlighting the strength and weakness of the paper and any suggestion for improvement. நம்ம ஒரு ஆர்டிக்கலை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். லைக் நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அந்த பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அது கூட இதில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.